ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்தில மலையாளத்தில வெளியான நரிவேட்டா அப்படிங்கிற படத்தோடைய ரிவ்யூ தான். படம் தமிழ் டப்பிங்லயும், சோனி லைவ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, டொவினோ தாமஸ், சேரன், சுராஜ் இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல இருக்காங்க. அனுராஜ் மனோகர் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்துல சில ஆதிவாசி மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தங்களுக்கு காட்டுல இடம் வேணும், வீடு வேணும், வசதி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் பண்றாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ண சின்சியரா ஊர்ல லவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாதனால, ஆனா போலீஸ் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காரு. அப்படியே போலீஸ் வேலைக்கு போனாலும் ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரா தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பட் இவருக்கு கிடைச்சது என்னமோ கான்ஸ்டபிள் வேலை தான். தன்னுடைய வீட்டு சூழ்நிலை காரணமா ஹீரோ அந்த கான்ஸ்டபிள் போஸ்டிங்கை ஏத்துக்கிட்டு வேலைக்கு ஜாயின் பண்றாரு. ஸோ இவர் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய போலீஸ் போறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ஹீரோவும் அந்த ஒரு குரூப்போட போறாரு. ஸோ இவர் போன அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு. அண்டு இவர் அந்த மக்களுக்காக ஒரு பாயிண்ட்ல நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு. ஸோ அந்த மக்களுக்கான நியாயத்தை நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்தாரா இல்லையா, இதெல்லாமே தான் இந்த நரிவேட்டை படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மிக முக்கியமா டொவினோ தாமஸோடைய அந்த சட்டிலான நடிப்பாகட்டும், ஒரு உண்மையை இவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை எப்படியாச்சும் நம்ம தடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்கான இவருடைய அந்த முயற்சிகள் ஆகட்டும், ஸோ இவருக்கும் இவருடைய சக போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிற சுராஜுக்குமான அந்த பாண்டிங் ஆகட்டும். ஸோ சுராஜுக்கு இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் வரக்கூடிய இடங்கள்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ முறையா சேரன் சார் ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே பார்க்க புதுசா இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டர நம்ம கெஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர சேரன் சார் சூப்பராவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பாவி மக்கள் தங்களுடைய தேவைக்காக போராடக்கூடிய ஒரு விஷயத்துக்காக போலீஸ் எப்படியெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் அவங்களுக்கு எதிரா பண்றாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல கொஞ்சம் டீட்டெயிலாவே காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல போலீஸ் தடியடி நடத்துவாங்க அந்த அப்பாவி மக்கள் மேல. ஸோ அந்த சில காட்சிகள் எல்லாம் படம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ படத்துல வரக்கூடிய அந்த காடுகள், அதை சார்ந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அதே போல ஜேஎக்ஸ் விஜயோட மியூசிக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அந்த எமோஷன்ஸ நமக்குள்ள கடத்துறதுக்கு முக்கிய காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல வேண்டா வெறுப்பா நம்ம ஹீரோ அந்த கான்ஸ்டபிள் போஸ்டிங்ல ஜாயின் பண்ணுவாரு. ஸோ படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட வயலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த மக்களோட இவங்களோட போராட்டம் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமா தான் இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் நின்னு நிதானமா பொறுமையா தான் கதைக்குள்ள போவாங்க. ஒன்ஸ் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இவங்க போனதுக்கு அப்புறமா படம் ரொம்பவே பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஏன்? எதுக்கு? அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது படமே கொஞ்சம் நான் லீனியராவ தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒன்னொன்னா பதில் கிடைச்சிரும். இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயத்த நீட்டாகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.